தமிழக அரசியல்ல அதிமுகவினுடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ, அந்த அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியில அதிமுக இருக்குன்னே சொல்லணுங்க. ஸோ, அப்படி என்ன ஒரு பிரச்சனையானது அதிமுகக்குள்ள ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்றதையும், இந்த பிளவுக்கான காரணம் என்ன? இந்த விஷயங்கள் எல்லாமே நொடிக்கு நொடி மிகப்பெரிய பரபரப்பு அரசியல்ல ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னே தாங்க சொல்லணும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே விஜய் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் தாங்க. அப்படி என்ன மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். தமிழக அரசியல்ல இன்று அரங்கேறிக்கக்கூடிய மெகா மீட்டிங்ல நாளைக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பினுடைய முடிவை இப்பயே உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்னே தாங்க சொல்லணும். ஏன்னா முதல்வர் விஜய் நேராக சென்று அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோரை சந்தித்திருக்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரடியாக சவால் விட்ட மாதிரி தாங்க பார்க்கப்படுது. தமிழக அரசியலில் இவ்வளோ சீக்கிரம் கிளைமேக்ஸ் காட்சி இருக்கும் அப்படின்லாம் யாரும் நினச்சே பார்க்கல. அந்த அளவுக்கு இப்போது அடுத்தடுத்து நடந்துகிட்ருக்கு. மெஜாரிட்டி இருக்குது. அதுக்கப்புறமும் எதுக்கு அதிமுக அப்படின்னு கேட்டவங்களுக்கு முதல்வர் விஜய் நடத்திய நேரில் சந்திப்பு ஒரு நச்சான ஒரு பதிலாக இருந்திருக்குங்க. சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியை சந்தித்த விஜய் வெறும் மரியாதை நிமித்தமாக மட்டும் அவர் சந்திக்கலை. அது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் பிடிமானத்தை மொத்தமாக தகர்க்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பிளான் தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி பக்கம் சாய்ந்திருக்காங்க. அவங்களுக்கு அமைச்சரவையில் தகுந்த பிரதிநிதித்துவம், அதாவது 4 கேபினட் இடங்கள் வழங்குவது குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டு இருக்கு. அதுலேயும் இந்த சந்திப்பு எடப்பாடிக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியாக தான் பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இது வரைக்குமே விஜய் அவர்கள் எடப்பாடியை சந்திக்கல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கிட்ட 15லேருந்து 17 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ சின்னம் மற்றும் அங்கீகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் 2ல் 3 பங்கு சி.வி. சண்முகம் அணியில் இருக்கிறதுனால சட்டசபையில் அவங்கள தான் உண்மையான அதிமுக அப்படின்னு அங்கீகரிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான கடிவாளம் இபிஎஸ் கையை விட்டு மொத்தமாகவே போயிடும். ஸோ இதில் விஜய் என்ன கணக்கு போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்களா? விஜய்க்கு ஏற்கனவே காங்கிரஸ் இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே கூட அவங்க எப்போ வேணாலும் வெளியே போகலாம். ஏன்னா வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்ற ஒரு பேரில் குடைச்சல் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. இது ஒரு வலுவான அணி. இதை உள்ளே இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி எப்போவுமே கவிழவே கவிழாது. யாராவது ஒரு கட்சி விலகினாலுமே கூட இவங்களுடைய ஆட்சி விலகாமல் போகிறதுக்கு அதிமுக தான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னு விஜய் பிளான் பண்ணியிருக்காரு. வேலுமணி, சிவிஎஸ் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக நிர்வாகம் அனுபவம் இருக்கக்கூடியவங்க. இவங்க தாவேகாவுக்கு புதிய ஆட்சிக்கு ஒரு வலுவான தூணாக இருக்கலாம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கப்படுறாரு. காரணம் பார்த்தீங்கன்னா எஸ்.பி. வேலுமணி கொங்கு மண்டலத்தினுடைய அசைக்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடியவர். அதே போல் சி.வி. சண்முகமும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. வட தமிழகத்தில் வன்னியர் வாக்கு வங்கியை பாதிக்க திறன் இருக்கக்கூடியவர். ஸோ இது மாஸ்டர் பிளான் விஜயோடது. தாவேக்கா இந்த 2 முக்கிய மண்டலங்களிலுமே தனது அடித்தளத்தை வலுப்படுத்திக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிமுகவோட இந்த சீனியர் அமைச்சர்களுடைய நிர்வாக அனுபவம் முதன்முறையாக ஆட்சிக்கு வரக்கூடிய விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி என்ன உத்தரவு போட்டாலுமே கூட அதையெல்லாம் மீறி சி.வி. சண்முகம் அணி விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்க தான் போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக விஜய் தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய புதிய மென்டோர் போல உருவெடுக்க போகிறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா பிளானுங்க. இது தெரியாமல் எடப்பாடி அவர்கள் நல்ல வசமாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக அரசியல் வரலாற்றில் 1967ஆம் ஆண்டுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய மாற்றம் அரங்கேற போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல வருடங்களாக ஆட்சியில் பங்கு பெறாத காங்கிரஸ் கட்சி இப்போ தாவேக தலைவர் விஜய் அமைக்கக்கூடிய புதிய அமைச்சரவையில் இடம்பெறப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். தேசிய தலைவர் ராகுல் காந்தி இந்த பதவியேற்பு விழாவில் பதவியேற்றது முதல் இதற்கு பின்னால் நடந்த பணப்பரிமாற்றங்கள், அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு வரை இப்படி ஒன்றுமே ஒரு த்ரில்லர் திரைப்பட கதை போல தாங்க நீண்டுக்கிட்டே போகுது. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட அரசியல் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சேனலுக்கு பேட்டி தந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ், ராகுல் காந்தி மட்டும்தான் பதவியேற்பு விழாவுக்கு ஒரே ஒரு தேசிய தலைவர் அப்படின்னும், அவர் அப்படி இருந்தாலுமே கூட அவருக்கு எந்த ஒரு ப்ரியாரிட்டியுமே அந்த மேடையில் கொடுத்த மாதிரி தெரியல. அவர் பாட்டில் உட்காந்தே தான் இருந்தார். அது ஏன் அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. 1967 முதல்ல தமிழகத்தில் காங்கிரஸ் பங்கு பெறக்கூடிய அமைச்சரவை அப்படிங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழகத்தில் முதன்முறையாக இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. விஜயனுடைய அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற போகுது, இதை நேரில் பாருங்கள் அப்படின்றத சொல்கிறதுக்காகவே இந்த விஷயமானது நடந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ஒரு சொல்லித்தான் ராகுல் காந்தியை அழைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது.
ஸோ உடனே பிரவீன் சக்கரவர்த்தியும் இது தொடர்பாக தாவேகாவோட பேசி ராஜேஷ்குமார், கன்னியாகுமரி பெண் வேட்பாளராக கூடிய கட்பட் இவர்கள் இருவரையுமே அமைச்சர்களாக கொண்டு வர முடிவு செய்திருக்காங்க. ஸோ பிறகு ராஜேஷ்குமார், மேலூரில் வெற்றி பெற்ற விஸ்வநாத் இவர்கள் இருவருடைய பெயரையுமே ஓகே சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி அங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்கார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. 1967க்கு அப்புறமா 2 காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆகியிருக்காங்க. இது காங்கிரஸ் கட்சி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் காந்தி விஜயனுடைய பதவியேற்பு விழாவுக்கு வரார் அப்படின்னு தெரிஞ்சதுமே மறுபடியும் பாஜக உஷாராகியிருக்கு. ஸோ இதற்கான தடைகளை ஆளுநர் மூலமாக உருவாக்க முயற்சித்துமே கூட எந்த பயனும் கிடையாது. திமுகவினுடைய கூட்டணியில் இருந்து ஒவ்வொருவராக ஆதரவு தந்து அந்த தடைகளை எல்லாத்தையுமே உடைச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்போ ராகுல் காந்தி டெல்லியில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்ட்டெல்லாம் பேசி இதுக்கு ஆதரவும் தர வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு தடைகளாக உடைத்து போதுமான ஆதரவு தாவேகாக்கு திரட்டப்பட்டது அப்படின்னே சொல்லப்படுதுங்க. இப்போது அதிமுகவில் 30 எம்எல்ஏக்கள் வேலுமணி பக்கம் வந்துட்டாங்க. ஸோ வேலுமணி எப்போதுமே விஜய்க்கு தான் ஆதரவாக இருக்க போகிறாரு. இப்போது இவங்களுக்கு 10 அமைச்சர்கள் பதவி வேணும் அப்படின்னு வேலுமணி தாவேகா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் ஒருவர் பார்த்தீங்கன்னா லிமா ரோஸ். ஸோ இவருக்கு அமைச்சர் பதவி கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஆனால் மொத்தம் 32 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் கட்சி தாவல் தடைப்புச் சட்டம் அடிப்படையில் நடவடிக்கையை தடுக்க முடியும் அப்படின்றது விதிமுறை. இருந்தாலுமே கூட சபாநாயகர் நினைத்தார் அப்படின்னா இந்த நடவடிக்கைகளுக்கு போகாமல் கூட தடுக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் யார் ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் சண்முகம் மற்றும் வேலுமணி ஆதரவை கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதிமுக 2ஆக பிளவாகி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய செக் ஆனது வச்சுருக்காங்க. ஸோ இதிலிருந்து அவர் எப்படி எஸ்கேப் ஆக போகிறாரு அப்படின்னு தெரியல. என்ன மாதிரியான மூமெண்ட் அடுத்தடுத்து நடக்க போகுது, அரசியலில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பரபரப்பான விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இன்னுமே பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே அதிரடியாக ஒரு சில சிறப்பான விஷயங்களை செய்து மக்களுடைய மனதில் நல்ல ஸ்ட்ராங்கான இடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய பணி தொடரணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலுமே கூட அதிமுக கட்சியை டோட்டலாகவே காலி பண்ணணும் அப்படின்னு இவர் போட்டிருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் இன்னும் யாருக்குமே தெரியல. ஸோ அதை பற்றின ஒரு சில ரகசியங்களானது தற்போது ஒன்றொன்னா வெளிவந்துட்டுருக்கு. ஸோ இது குறித்து இன்னும் நிறைய விஷயங்களானது நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா தற்போது அதிமுகவினுடைய பிளவுக்கான காரணமாக இருக்கக்கூடியதே விஜய் அவர்கள் தான். செங்கோட்டையின் மூலமாக நல்லா சூப்பராக பிளான் பண்ணி காய் நகர்த்திருக்காரு. இதன் மூலமாக வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர், சண்முகம் இவங்க எல்லாருமே சேர்ந்து எடப்பாடி அவர்களை டார்கெட் பண்ணுறாங்க. என்ன நடக்க போகுது, எடப்பாடி அவர்கள் இதுக்கு எப்படி சம்மதிக்க போகிறாரு, தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறாரா, இல்லை தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்து தொண்டர்களுடைய உதவியோட தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்த போகிறாரா அப்படின்றது எல்லாருக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தெரியல. என்னதான் மோடி அவர்களுடைய உதவியோடு இவர் செயல்பட்டாலுமே கூட தற்போது அந்த கட்சிக்குள்ளேயே 2 விதமான பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே கூட இன்னுமே பாதி தொண்டர்கள் எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் இல்லை அப்படின்னா அந்த கட்சி இப்போதைக்கு இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவருக்கு நிறைய பக்கபலமான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.